Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல TNUSRB நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. வரக்கூடிய 2025ல போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங் வந்து எவ்வளவு வேகன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புதுசா வந்து ஒரு தகவல் வந்து ஆர்டிஐ மனு மூலியமா நம்மளுக்கு வந்து வெளியாயிருக்கு. இது சம்பந்தமா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து 2024ல எஸ்ஐ வரும், எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்துல இயர் எண்டே ஆயிருச்சு, இன்னும் வரைக்கும் வந்து வரல. சோ வரக்கூடிய 2025ல கண்டிப்பா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது. அதுக்கு உண்டான வேகன்சிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங் வைஸ் இன்க்ரீஸ் வந்து வெளியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து ஈவினிங் போலவே நம்ம என்ன பண்ணிருந்தோம், நம்ம குரூப்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருந்தோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரோ இதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது எதுக்காக வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது வந்து யார் வந்து மனு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது பிரம்மநாயகன், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பிரம்மநாயகன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்ஐ எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வரும், எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இப்ப நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து எங்களுக்கு கொஸ்டின் கேட்கல. அவங்க வந்து ஆர்டிஐ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலியமா வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய மனு நாள் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. டிசம்பர் 12 அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மனு நாள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மேல் வந்து காவல்துறை அனுப்புனர் யார் வந்து அனுப்புறாங்க அப்படின்னா பொது தகவல் அலுவலர் மற்றும் காவல்துறை உதவி தலைவர் பணியமைப்பு, காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகம், தலைமையிடம் சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அங்க இருந்து இவருக்கு யாரு பிரம்மநாயகன் தூத்துக்குடியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கேட்டதுக்கு ஆன்சர் வந்து பண்றாங்க. சரிங்களா, அதுல வந்து பார்வையில் கண்ட அரசு கடிதம் நாள் சொல்லிட்டு இந்த டேட்ல போட்டுட்டு உடன் இணைத்து பெறப்பட்ட தங்களின் இணையவழி மனு எண் சொல்லிட்டு டேட் வந்து அந்த மனு என்ன கொடுது நாள் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நாளில் தகவல் மனுவில் கீழ்கண்டவாறு வந்து தகவல் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. என்ன தகவல் அவர் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலியமா தமிழ்நாடு காவல்துறையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவுகளில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களில் எண்ணிக்கை குறித்து தகவலை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து வச்சிருக்கீங்களா, அவங்க கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. தகவல் அப்படிங்கிற இடத்துல ரிட்டர்ன் தான் வந்து ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. உதவி ஆய்வாளர், அதாவது தாலுக் வைஸ் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளருக்கு வந்து 1453 வேகன்சியும், உதவி ஆய்வாளர்ல ஏஆர் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 649 வேகன்சிஸும், உதவி ஆய்வாளர் அதாவது டிஎஸ்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 117 வேகன்சிஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதா வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலியமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் தான் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2025 எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட்ல வந்து இருக்குது. சோ இது வந்து அபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஐ தகவல்கள்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மனு. சரிங்களா, சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நோட்டிபிகேஷன் வந்து எப்படி வந்து ரெடி பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா, பட் வந்து இந்த 2200 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து கன்ஃபார்மா நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இத கூடவும் போகலாம், கம்மியாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கண்டிப்பா இது கூடுறதுக்கு வந்து சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா, சோ இதுதான் வந்து இப்போதைக்கு அப்டேட். வரக்கூடிய 2025 எனக்கு தெரிஞ்சு மார்ச் மந்த்துக்கு மேல வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. சோ நோட்டிபிகேஷன் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எனி டிகிரி படிச்சவங்க வந்து எஸ்ஐ போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இப்போ பிசி போஸ்டிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்துரும். சோ வெயிட் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ப்ரிப்பேர் பண்றதை தவிர வேற உங்களுக்கு வேற எதுவுமே வந்து கிடையாது. நீங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல்ல கண்டிப்பா வீடியோவா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காப்பியை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோல வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.